திருச்சி அருகே இரவு பணியில் இருந்த போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சமயபுரம் பகுதியில் இரவு போக்குவரத்து ஒழுங்கு பிரிவில் காவலர் அரசு என்பவர் பணியில் இருந்துள்ளார். இங்கு உள்ள சுங்கச்சாவடியில் நாமக்கல், சேலம், அரியலூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வாகனங்கள் பிரிந்து செல்கின்ற மிக முக்கியமான இடமாகும். இந்நிலையில் சேலத்திலிருந்து டால்மியாபுரம் நோக்கி சென்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி வாகன ஓட்டுநர் கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் பணியில் இருந்த காவலர் அரசு அவர்களை மீட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த கிரிஜா என்ற பெண், நான் ஒரு செய்தியாளர் எனவும் நான் ஒரு வழக்கறிஞர் எனவும் கூறி இந்த சம்பவம் குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வாக்குவாதத்தில் காவலரை தகாத வார்த்தைகளில் கடுமையாக திட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து காவலர் அரசு கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் கொள்ளிடம் காவல்துறையினர் அப்பெண் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்து வரும் இவர் பல்வேறு இடங்களில் சென்று நான் ஒரு பத்திரிகையாளர் எனவும் வழக்கறிஞர் எனவும் கூறி பலருக்கும் தொந்தரவு கொடுத்து வருவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.